வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு தன்னம்பிக்கைக்கான ஒரு குட்டி கதை. ஒரு நாட்டில் ஒரு ராஜா சொல்கிறாராம், அதாவது ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கு, இந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆஸ்தியில் பாதியை தாரேன். அப்படி திறக்க முடியலன்னா அந்த நபருடைய 2 கையையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இதை கேட்ட மக்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம், ஒரு வகையில் பயம். இப்போ என்னடா செய்ய அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒரு இளைஞர் வந்து நான் திறக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ திறக்க போகிறேன்னு சொல்கிற, சப்போஸ் நீ திறக்க முடியாட்டு உன்னுடைய கைகள் 2ம் வெட்டப்படும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் அந்த இளைஞர் சொல்கிறாரு, கை தானே வெட்டப்படும், உயிர் போகாத அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கதவை திறக்கிறாரு. ஆனால் அந்த கதவு ஈஸியாக திறந்துடுது. ஏன்னா சின்ன சின்ன அட்டைகளால் செய்யப்பட்ட கதவு இது. ரொம்ப சுலபமாக அந்த இளைஞர் அதை திறந்துடுறாரு. அப்போ அந்த ராஜா அவருக்கு அவருடைய ஆஸ்தியில் பாதியை அந்த இளைஞனுக்கு கொடுக்குறாரு. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, முடியாது அப்படின்ட்டு ஒதுங்கி நிற்கிறத விட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சி செய்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு கதையை உங்கள்கிட்ட சொன்னேன்னுட்டு ராஜா சொல்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.